10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 2 வினாயன் 8 பார்க்கலாம். ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4 என நிரூபி. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். இது திண்ம கோளம், இது திண்ம அரைக்கோளம். இவற்றினுடைய மொத்த பரப்பு சமமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திண்ம கோளத்தினுடைய ஆரத்தை ஆறுன்னு வச்சுக்குவோம். திண்ம கோளத்தின் ஆரத்தை R1 வச்சுக்குவோம். அரைக்கோளத்தின் ஆரத்தை R2 வச்சுக்கலாம். மொத்த பரப்பு திண்ம கோளத்தின் மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4πr². அதே அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 3πr² இல்லையா? இங்க ஆரத்தை நம்ம R1 எடுத்திருக்கனால இங்க R1², இங்க R2 எடுத்திருக்கனால இது R2². மொத்த பரப்புகள் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோளத்தின் மொத்த பரப்பு அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு சமம். கோளத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 4πr1² சமம். அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 3πr2². இந்த பையோட நாம அடிச்சுக்குவோம். இந்த R2-வை R1க்கு கீழே கொண்டு வாங்க. R1/R2 the whole square சமம் 3/4. அப்படின்னா R1/R2 சமம், இந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம் இல்லையா? 3க்கு ரூட் எடுத்தீங்கன்னா √3, 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றின் கன அளவுகளின் விகிதம் உங்களை கேட்டிருக்காங்க. கன அளவுகளின் விகிதம் பாருங்க. ஒரு கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3πr1³. அரைக்கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 2/3πr2³. பையோட அடிச்சுக்குங்க. இந்த 3 இந்த 3ஓட கேன்சல் ஆயிரும். 1 2 2 2 2 4. அதாவது 2 × R1/R2 the whole cubeன்னு கிடைச்சிருக்கு. சமம் 2 × R1/R2ங்கிறது √3/2 the whole cube இல்லையா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். சமம் 2 √3³ அப்படின்னா √3 பெருக்கல் √3 பெருக்கல் √3 கீழே 2 கியூப். 2 கியூப்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. ஒரே ஒரு 2 இங்க அடிச்சுக்குங்க. √3ஓட பெருக்கிக்கிட்டீங்கன்னா 3√3. சரிங்களா? இந்த 2ஐயும் பெருக்கி 3, இது √3 பை 2 2 4. அதாவது கன அளவுகளின் விகிதம் 3√3:4. இதை தான் நம்மள நிரூபிக்க சொல்லியிருக்காங்க.